ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சாட்டர்டே நான் என்னெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டதுன்னு பார்க்கலாமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தான் சாப்பிட்ருந்தோம். கீ ரோஸ்ட்டு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். ஃபிஷ் ஏதாவது வாங்கி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சரம் மீன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 600 கிராம்ஸ் நினச்சி 500 ருபீஸ் ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துவிட்டோம். அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து வீட்டில் ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் தண்ணீரெல்லாம் ஊற வச்சு அப்புறம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா மீனுமே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் தான் மதியம் ஃப்ரை பண்ணியிருந்தேன். தக்காளி ரசம் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆம்லேட், ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்துட்டு லன்ச் முடிஞ்சிருச்சு. நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்துட்டு ஈவினிங் வந்து வெளியே கிளம்பிட்டோம். போகும்போதே ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம். என்ன நிறைய ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் ஃபர்தர் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணல, எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் வந்துட்டு யூஸ்வலாக எப்பவும் போல் ஹஸ்பண்ட் அத்தோ சாப்பிட்ணுன்னு சொன்னார். அவர் அத்தோ சாப்பிட்டாரு. நான் வந்து சேலம் தட்டு வடை செட். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நார்த் இந்தியன் ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து இந்த பட்டாணி சுண்டல் சூப்பராக இருக்கும். இதாக சாப்பிட்டு டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட சாட்டர்டே போச்சு.